Chennai Silks. அண்மைச் செய்தி. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டாக அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல 2023ஆம் ஆண்டு குக்கி மெய்த்தி இன மக்களுக்கு இடையில பெரிய அளவுல கலவரம் இருந்துச்சு. இதுல ஏராளமானோர் உயிரிழந்தாங்க. பல வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டன, வணிக வளாகங்கள், அரசு கட்டடங்கள், இந்த மாதிரி பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 9ஆம் தேதி 2025 பைரேன் சிங் பதவி விலகிறார். முதலமைச்சராக இருந்த பைரேன் சிங் பதவி விலகிறாரு. அதனை அடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அதை மேலும் நீட்டித்தாங்க. இந்த நிலைமையில தற்போது மணிப்பூர்ல கடந்த ஓராண்டாக நடைமுறையில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கெம்சந்த் சிங் அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அவரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல துணை முதலமைச்சராக குக்கி இனத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜன் இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க விரைவிலேயே பதவி ஏற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 60 எம்எல்ஏக்கள் நம் சட்டப்பேரவைக்கு. அதுல பாஜகவுக்கு 37 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதனால பெரும்பான்மை பலம் இருக்கிறது. எனவே மிக விரைவிலேயே கெம்சந்த் சிங் மணிப்பூரினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல நெம்சா கிப்ஜன் துணை முதல்வராக பதவி ஏற்பார். அமைச்சரவையும் பதவியேற்க இருக்கிறது. இப்ப அந்த மணிப்பூர் கலவரம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. அதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்தாங்க மத்திய அரசு தரப்புல இருந்து. அதனால அந்த நிலைமையெல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ள சுமூகமான நிலை ஏற்பட்ட நிலையில தற்போது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டு இந்த புதிய அரசு அமைய இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.